சார் சபரி சொல்லுமா. மூர்த்தி சார் ஒரு 50,000 ரூபாய் பணம் வேணும்னு கேட்டு ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் அங்கேயே வெயிட் பண்ண சொன்னேன். நான் இப்போ ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன். இல்லை சார், அவர் அவசரமாக இங்கேயே வெளில போகணுமா, உடனே பணம் வேணுங்கிறாரு. என் ட்ராயரில் பணம் இருக்கு, அதை எடுத்து கொடுத்துருமா. ஓகே சார். பா என்னப்பா பண்றீங்க? ஏம்மா ஏன் சபரிட்ட எடுத்து கொடுக்க சொல்றீங்க? அது என்னமா இருக்கு? பா என்னதான் நமக்கு நம்பிக்கையா இருந்தாலும் அவங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்ப்பா. அதெல்லாம் உனக்கு புரியாதம்மா. வா போலாம். சொல்லுங்க சார். வா சபரி, அந்த பணத்தை கொடுத்தாச்சா? சார் நானே உங்ககிட்ட அதை பற்றி சொல்லணும்னு இருந்தேன். 10,000 ரூபாய் கம்மியாக இருந்துச்சு சார், 40,000 தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஈவினிங் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னார். ஐயோ ஆமா, அந்த 10,000 ரூபாய் நான் தான் நேற்று எடுத்து ஏதோ செலவு பண்ணிட்டேன். சரி இந்தா, இந்த ஃபோனில் அவருக்கு பே பண்ணிட்டு. ஓகே சார். என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கம்பெனியோட மொத்த அக்கௌண்ட் அதுலதான் இருக்கு, அதை தூக்கி சபரிட்டு கொடுக்குறீங்க. ரஜிதா, இதெல்லாம் எதுக்கு உனக்கு? நீ போய் இந்த ஆடிட்டர் இந்த ஃபைலை கொடுத்துட்டு வா போ. சார் சர்வர் டவுனாக இருக்குது சார், காசு அனுப்ப முடியல. ஐயோ சரி இந்தா, இதில் ஏடிஎம்ல 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்துரு. பின் நம்பர் வந்து 1518. ஓகே சார். சபரி நில்லுங்க. அவரு தான் கொடுக்குறாருன்னா நீங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போறீங்க. இல்லை மேம், சார் தான் போய் அமௌண்ட் எடுத்து வர சொன்னார். இங்க பாருங்க, இந்த கம்பெனில நீங்க சாதாரண எம்ப்ளாயி. அவர் கொடுக்குறாருன்னா நீங்க வாங்கிட்டு போயிருவீங்களா? உங்க லிமிட் என்னன்னு தெரியாது உங்களுக்கு? ரச்சிதா என்ன பேசுற? நீ என் பொண்ணா இருக்கலாம், ஆனா சபரி இந்த ஆபீஸோட எம்ப்ளாயி. நீ எங்கிட்ட அன்பு பாசத்தை சம்பாதிச்சிருக்க, ஆனா சபரி எங்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிச்சிருக்கான். பாரு, அன்பு பாசமும் யார்கிட்ட வேணாலும் வரும், ஆனா நம்பிக்கை எல்லார்ட்டையும் வராது. நீ படிப்பு முடிஞ்சு இப்பதான் இந்த கம்பெனியில ஜாயின் பண்ண இருக்க, ஆனா சபரி இந்த கம்பெனியில 10 வருஷமா என் கூட இருக்கான். இந்த கம்பெனியோட லாப நஷ்டம் எல்லாத்தையும் அவன் இருந்திருக்கான். இன்னைக்கு இந்த கம்பெனி நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னா அதுக்கு அவனும் ஒரு காரணம். சபரி சாரி சபரி, நான் பண்ணது தப்புதான். பரவாயில்ல மேடம்.